இப்போ வந்து பட்டு புடவை வந்து எப்படி நம்ம ரீவேல்யூ இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு வீடியோ பதிவு தான். இப்போ இந்த புடவை வந்து பாருங்கள், இதுவும் பட்டு தான், இதுவும் பட்டு தான், இந்த புடவையும் பட்டு தான், பட்டு புடவைகள் தான். இப்போ இந்த பட்டு புடவை வந்து எது வந்து நம்ம வந்து மறு விற்பனைக்கு உகந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது உங்கள் வீட்டில் வந்து கிச்சனில் இந்த மாதிரி வந்து ஒரு கடப்பா கல் வந்து போட்டிருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு வந்து கிச்சனில் இருக்கும், இல்லைனா ஷெல்ஃபில் இருக்கும், இல்லைனா அலமாரி அது மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இந்த கல் இருந்ததுன்னா, இந்த கல்லில் வந்து இந்த புடவையோட இந்த ஜருகை கரை இருக்கு பாருங்கள், இந்த கரையை வந்து எடுத்து அந்த இதில் வந்து அழுத்தி தேய்க்கணும். அழுத்தி தேய்ச்சிங்கன்னா இந்த மாதிரி வெள்ளை கலராக வரும். அதே சமயம் இன்னும் அதே மாதிரி இந்த சாதா புடவை இது வந்து எடுத்து அந்த அழுத்தி அதுக்கு தேய்ச்சிங்கன்னா இது மாதிரி சிகப்பு கலராக வரும். இப்போ இது வந்து இந்த கலர் வந்து உகந்தது விற்பனைக்கு உகந்ததில்லை. இந்த கரை வந்து உங்களுக்கு மறு விற்பனைக்கு உகந்தது. இது வந்து ஜருகை வந்து உங்களுக்கு நல்ல சுத்தமான ஜருகை. ரெண்டாவது பட்டு புடவைக்கு ஒரிஜினல்னு சொல்லுவாங்க. இதுவும் பட்டு தான். அதே சமயம் இந்த பட்டு பாருங்கள், இதுவும் பட்டு தான். இந்த ஜருகையோட இது வந்து கரை பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து இதை விட இது நல்ல சுத்தமான பட்டு. அதனால் இந்த மூணுத்துக்குமே வேறு வித்தியாசங்கள் இருக்குது. ஒவ்வொரு பட்டு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால் இதை பார்த்து இது மாதிரி உங்களுக்கு கரை இருந்ததுன்னா மறு விற்பனைக்கு உகந்ததில்லை. இதுவாக இருந்தால் உங்களுக்கு விற்பனைக்கு இருக்கும். அதனால் செக் பண்ணிவிட்டு எங்களுக்கு ரிப்ளை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். திருச்சி.